ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நேரத்தை சரியாக மேனேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் நிறைய சப்ஜெக்ட் படிக்க வேண்டியிருக்கும். பத்தாவதுக்கு அசைன்மெண்ட்ஸ், டெஸ்ட்ஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு நிறைய வேலைகளை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிக்க வேண்டியிருக்கும். அடுத்த நாள் 24 மணி நேரம் இருந்தாலும் நமக்கு நேரமே இல்லாதது மாதிரி தோணும். அதுக்கு காரணம் நேரத்தை சரியாக திட்டமிடாமல் இருக்கிறது தான். நல்ல டைம் மேனேஜ்மெண்ட் வேலையை ஸ்மார்ட்டாக பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படாமல் பண்ணுறதுக்கும் உங்கள் சப்ஜெக்ட்ஸில் ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எது முக்கியமான டாஸ்க், அதை செஞ்சு முடிக்க எவ்வளோ நேரம் ஆகுன்னு முடிவு செய்கிறதுக்கும் அப்புறம் அந்த விஷயத்தை சரியான நேரத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நம்ம லைஃப்பில் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும். எந்த வேலை ரொம்ப முக்கியம், எந்த வேலை உடனடியாக செய்யணும், எந்த வேலையை நிதானமாக செய்யணும்னு திட்டம் போடுறது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த மெத்தடை உருவாக்கினவர் ஐசன்ஹோவருங்கிற அமெரிக்க ஜனாதிபதி. ஜனாதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி அமெரிக்க இராணுவத்தில் இருந்தார். அப்போ நிறைய முக்கியமான ஆனால் ரொம்ப சிக்கலான வேலைகளை ஒரே நேரத்தில் கவனிக்க வேண்டி இருந்தது. அப்போ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கடைசியாக ஒரு பவர்ஃபுல்லான நல்ல ரிசல்ட் தரக்கூடிய இந்த மெத்தடை கிரியேட் பண்ணுறாரு. இதை வச்சு அவரோட ரொம்ப கஷ்டமான வேலைகளை எல்லாம் நல்ல பிளான் போட்டு வெற்றிகரமாக முடிக்கிறாரு. இந்த மெத்தடை எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் இன்னைக்கு இதை நாம் எப்படி படிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எப்படி வேகமாக படிக்கிறதுன்னு இந்த சேனல்லிருந்து நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். சேனலுக்குள்ளே கிளிக் பண்ணி போய் பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள நிறைய வீடியோஸ் இருக்குது. என் பேர் அரவிந்த். நம்ம தினமும் செய்கிற எல்லா வேலைகளையும் 4 விதமாக பிரிச்சுக்கலாம். முதலாவது அவசரமான அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான வேலைகள், அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட். இதுக்கு நாம் ரெட் கலர் கொடுத்துக்கலாம். ரெண்டாவது அவசரம் இல்லாத ஆனால் முக்கியமான வேலைகள், நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டண்ட் டாஸ்க்ஸ். இதுக்கு நாம் க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். மூணாவது அவசரமான ஆனால் முக்கியமில்லாத வேலைகள், அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டண்ட் டாஸ்க்ஸ். இதுக்கு நாம் ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கலாம். நாலாவது அவசியமே இல்லாத அதே நேரத்தில் முக்கியமும் இல்லாத வேலைகள், நாட் அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டண்ட் டாஸ்க்ஸ். இதுக்கு நாம் பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். இந்த 4 விஷயங்கள்லையும் எதில் நீங்கள் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எதுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எதை நிதானமாக செய்கிறீங்க, எதை உடனே செய்கிறீங்க, எதை தள்ளி போடுறீங்கிறத வச்சு தான் நீங்கள் உங்கள் டைமை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கிறது இருக்குது. இந்த 4ஐயும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அவசரம் ஆனால் முக்கியமான வேலைகள், இதில் நாம் தள்ளி போட முடியாத அதே நேரத்தில் உடனடியாக அவசரமாக செஞ்சு முடிக்க வேண்டிய வேலைகள் இதில் வருது. இந்த ரெட் கலரில் என்ன பிரச்சனைனா, ரொம்ப முக்கியமான வேலையை கட்டாயமாக செஞ்சு முடிக்க வேண்டி இருக்கும். ஆனால் அந்த வேலையை நம்மளால் தள்ளி போட முடியாது. ரொம்ப அர்ஜென்ட்டான ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் செய்கிற வேலை எல்லாத்துக்குமே டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இருக்கிற கொஞ்ச நேரத்திலேயே அந்த முக்கியமான வேலைகளை செஞ்சு முடிக்க வேண்டிய ப்ரெஷரில் இருப்பீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் நாளைக்கு காலையில் ஒரு 100 பேஜ் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும். ஆனால் நீங்கள் வெறும் 40 பக்கம் தான் எழுதி முடிச்சிருக்கீங்க. இன்னும் 60 பக்கம் பண்ணணும். இப்போது உங்களுக்கு டைம் இல்லை, அதனால் வேகமாக பண்ணுவீங்க. அப்போ உங்களால் சரியாக பண்ண முடியாது. இந்த கட்டத்தில் நீங்கள் இருக்கிறது டேஞ்சர் ஜோன், உங்கள் முன்னேற்றத்துக்கு அபாயகரமானது. இந்த கட்டத்தில் நீங்கள் இருக்கிறத எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு அடுத்து வர்றதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அவசரம் இல்லாத ஆனால் முக்கியமான வேலைகள், க்ரீன் கலர். இந்த இடத்துல நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா அவசரம் இல்லாத நேரத்தில் ரொம்ப முக்கியமான வேலைகளை செய்கிறீங்க. அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய அசைன்மெண்ட்டை 1 வாரத்துக்கு முன்னாடியே செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் டேஞ்சர் ஜோனில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. கடைசியில் உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரும் இருக்காது. செய்கிற அசைன்மெண்ட்டையும் நல்லா செஞ்சு முடிச்சிருப்பீங்க. அவசரம் ஆனால் முக்கியமில்லாத வேலைகள், ஆரஞ்சு கலர். நீங்கள் நாளைக்கு நடக்கிற எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ திடீர்னு உங்கள் வீட்டில் உங்களை கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, இல்லை வீட்டுக்கு யாராவது ரிலேஷன்ஸ் வர்றாங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வர்றாங்க. இதை உங்களால் தடுக்க முடியாது. ஆனால் உங்கள் டைம் வீணாக செலவாகும். இதுதான் அவசரமாக செய்ய வேண்டிய ஆனால் முக்கியமில்லாத வேலைகள். இது நம்ம நேரத்தை தின்றும். இந்த மாதிரியான வேலைகள் நாம் உடனே செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால்
நமக்கும் நம்ம படிப்புக்கும் தேவையில்லாததாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வேலைகளை தடுக்க பாருங்கள், இல்லை தவிர்க்க பாருங்கள். அவசரம் இல்லாத அதே நேரத்தில் அவசியம் இல்லாத வேலைகள், Black கலர். பொதுவாக நாம் இந்த இடத்துல தான் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இதெல்லாம் எதுன்னா டிவி பார்க்குறது, வீடியோ கேம்ஸ் ஆடுறது, தேவையில்லாமல் சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, காரணமே இல்லாமல் ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறது, இப்படி இன்னும் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இதனால் நமக்கு டைம் போகுமே தவிர நமக்கு பயன்படுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்க மாட்டோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த 4 கலரில் நமக்கு தேவையில்லாத வேலைகளுக்கு நிறைய நேரத்தையும், தேவைப்படுற வேலைகளுக்கு கம்மியான நேரத்தையும் ஒதுக்குனீங்கன்னா உங்கள் நேரம் வீணாகிறது மட்டும் இல்லாமல் நாம் செய்ய வேண்டிய வேலைகளையும் செஞ்சு முடிக்காமல் போயிடுறோம். இதை எப்படி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது? முதல்ல பிளான் பண்ணுறதுக்குன்னு ஒரு நோட் போடுங்க. அதில் ஒவ்வொரு நாளைக்கும் டேட் போட்டு 4 பாக்ஸ் போட்டுக்கங்க. அவசரம் முக்கியமான வேலைகளை எழுதிக்கங்க. அதாவது ரெட் கலர், அதை அன்றைக்கே செஞ்சு முடிச்சிடுங்க. ஆனால் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவசரம் இல்லை ஆனால் முக்கியங்கிற க்ரீன் பாக்ஸை. எதெல்லாம் முக்கியமானது ஆனால் அவசரம் இல்லைங்கிறத வரிசையாக நோட் பண்ணுங்கள். ஒவ்வொன்றா முடிக்கும்போது டிக் பண்ணிகிட்டே வாங்க. தினமும் ரிவ்யூ பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு புது பேஜில் புது பாக்ஸ் போட்டு மறுபடியும் வரிசையாக நோட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மற்ற 2 கலர்லையும் நடக்கிறத, அதாவது அவசரம் ஆனால் முக்கியம் இல்லை ஆரஞ்சு கலர், அவசரமும் இல்லை முக்கியம் இல்லை Black கலர், இதையும் நோட் பண்ணி வைங்க. ஏன்னா நாம் ஆரஞ்சு கலர் அண்ட் Black கலரில் அதிகமான நேரம் இருக்கிறது நம்ம ஸ்டடீஸில் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம். இதே நீங்கள் க்ரீன் கலரில் அதிக நேரம் இருந்தீங்கன்னா எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சிடுவீங்க. ஸோ க்ரீன் கலருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இதை தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு செஞ்சீங்கன்னா உங்களோட நேரம் எங்கெல்லாம் வீணாக போகுது, அதை எப்படி சரி பண்ணலாங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போது இதை வச்சு டெய்லி ஒரு டு டூ லிஸ்ட் ரெடி பண்ணுங்கள். அதை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உங்கள் டைமை சரியாக யூஸ் பண்ணி தினமும் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை எல்லாம் சரியாக செஞ்சு முடிச்சிருவீங்க. ஆல் த வெரி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.